சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக கவனிப்போம். நல்லா பாருங்கள். மேஷ ராசிக்கு இந்த 2026 அப்படிங்கிறது ரொம்ப புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல வருடமாக அமையுதுங்க. சில பேர் இந்த வருடம் 7.5 சனி ஆரம்பிக்குதே சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர்.
அதனால் ஏழரை சனி காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே அவர் தந்துடுவார். உங்களுக்கு சில விஷயத்தை தாமதம் செய்வார், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் தடை செய்ய மாட்டார். உங்களுக்கு டிலே பண்ணுவாரை தவிர டினைட் செய்ய மாட்டார் நிச்சயமாக. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது இந்த வருஷம். அதேமாதிரி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் 12ஆம் அதிபதி. அதனால் புதிய வகையான மாற்றங்களை நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம். ஒரு சிலர் மட்டும் வெளிநாடுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வாழ்க்கை துணைவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் வேலை பார்ப்பதற்கோ அல்லது தூர தேசம் போகுவதற்கோ கூட கொஞ்சம் வாய்ப்பு வருதுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மாறுறாரு இல்லைங்களா, அது 4ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதனால் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்துக்கிங்க. எப்போ நம்ம வீடு வாங்குவோம், வீடு வாங்குறதே நமக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கு. அல்லது வாடகை வீட்டிலே இருக்கோமே, சொந்த வீட்டுக்கு எப்போ தான் நம்ம கொடுத்தனும் போவோம், அல்லது வெளிநாட்டில் நம்ம இருக்கோம், இந்த வெளிநாட்டில் நம்ம வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒரு சொந்த ஊருக்குள்ள சொந்த வீடு கட்டிக்கிட்டு நம்ம அங்கே போகணும், அல்லது இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேயே நல்ல ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரிதான், மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல வீடு பாக்கியம் அமையுது. கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான நல்ல ஒரு யோக்கியதா அம்சத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாரு. அதனால் ரொம்ப ஆசையுடன் இருக்கக்கூடியவங்க நல்ல வசந்த மாளிகையாக மனதிற்கு பிடித்தா போல ரொம்ப சந்தோஷமான வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியானபடியான ஒரு அமைப்பில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு வருதுங்க. அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம், அதில் புத பகவான், அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானும் புத பகவானும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனா யோகம்ங்கிறது ஒரு பெரிய நல்ல பலனை தருங்க. அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துல போகக்கூடியதான உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அந்த 12ஆம் இடத்துக்கு மாறினாலும் கூட குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து அவரை பார்வை செய்வார். அதனால் அந்த பரிவர்த்தனா யோகமாகட்டும், அடுத்து இந்த 7.5 சனியாக இருந்தாலும் கூட அந்த 7.5 சனியை குரு பகவான் பார்க்குறதாகட்டும், அதனால் அந்த குரு பகவானினுடைய பார்வை இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் ஏற்படுத்துதுங்க. அதனால் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. அபிவிருத்தியான சில சூழ்நிலைகள் ஏற்படும். இது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதுகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்தியை உண்டாக்கும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அல்லது பூர்வீக சொத்தை விற்பனை செய்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அல்லது வேறு ஏதோ வகையாக அதை நம்ம அபிவிருத்தி செஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் நினைப்பது போலவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகுதுங்க. அப்புறம் முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்கிறாரு. அதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க, அதை மறக்காதீங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடவும். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் உண்டும், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம்,
இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள் ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள் வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பெயர்ச்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பெயர்ச்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ.